சீரியல் நடிகர் ஸ்ரீதர் இப்ப இறந்து போன விஷயம் பல பேர் மத்தியில அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்குது. உயிர் பிரியும் போது அவரோட கடைசி நொடிகள் இப்படிதான் இருந்திருக்குங்கிற மாதிரி அவரோட குடும்ப சேர்ந்தவங்க சில அதிர்ச்சி தகவல் வெளியிட்டிருக்காங்க. அதோட விவரத்தை இந்த வீடியோல பார்க்க போறோம். ஜீ தமிழ் டெலிகாஸ்ட் ஆகக்கூடிய வள்ளியின் வீரன் அப்படிங்கிற சீரியல் நடிச்சு வந்தவர் தான் நடிகர் ஸ்ரீதர். கே பாலச்சந்தரோட சகானா அப்படிங்கிற சீரியல் மூலயமா ஸ்ரீதருக்கு ஒரு மிகப்பெரிய பேரு புகழ் கிடைச்சது. இந்த நிலையில இப்ப ஒரு மாரடைப்பால இறந்து போயிருக்காரு. அவரோட மரணம் பல பேர் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்தியிருக்குது. இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் இயக்குன சகானா அப்படிங்கிற சீரியல் மூலமா ஃபேமஸ் ஆனவர் தான் ஸ்ரீதர். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், கமலஹாசன் சொல்லி பல பேர் அறிமுகம் செஞ்சு வச்ச கே பாலச்சந்தர் தான் இயக்குன சகானா சீரியல் மூலயமா தான் ஸ்ரீதரை பட்டை தீட்டினாரு. அதுக்கப்புறமா தன்னோட அசாத்திய நடிப்பு மூலயமா புகழ்பெற்ற சின்னத்திரை நடிகராகவும் வலம் வந்தாரு. 2003ஆம் வருஷம் வெளியான கே பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளியான சீரியல் தான் சகானா. அந்த காலகட்டத்துல கே பாலச்சந்தர் இயக்கக்கூடிய சீரியலுக்குன்னு ஒரு தனி ரசிகர் கூட்டம் இருக்கு. எப்படி அவரோட படங்களுக்கு பெரிய ஆதரவு கிடைக்குமோ அதே மாதிரி சீரியல்களுக்கும் நல்ல வரவேற்பு கிடைச்சது. இந்த சீரியல்ல தான் ஸ்ரீதர் அறிமுகமானாரு. வைஜி மகேந்திரன், டெல்லி கணேஷ் இது மாதிரி பல ஜாம்பானோட சேர்ந்து நடிச்சிக்கக்கூடிய வாய்ப்பு இவருக்கு முதல் சீரியலே கிடைச்சது. என்னதான் சகானா அப்படிங்கிற சீரியல் மூலயமா ஸ்ரீதருக்கு மக்கள் மத்தியில ஃபேமஸ் கிடைச்சாலும் அவர் குழந்தை நட்சத்திரமாவே அறிமுகமாயிட்டாரு. பாலு மகேந்திரா இயக்குன அழியாத கோலங்கள் அப்படிங்கிற திரைப்படத்தை நடிச்சிருக்காரு. அதை தொடர்ந்து சில மலையாள படங்கள்லயும் ஸ்ரீதர் நடிச்சு வந்திருக்காரு. இப்படி சின்ன வயசுல இருந்தே சினிமா துறையில பயணிச்சு வரக்கூடிய ஸ்ரீதருக்கு கே பாலச்சந்தரோட சகானா அப்படின்னு சீரியல் தான் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்துச்சு. அப்பா ரோல்கள், குணச்சித்திர கதாபாத்திரம், நெகட்டிவான கதாபாத்திரம்னு சொல்லி எல்லா கதாபாத்திரத்தையும் நடிக்கக்கூடிய ஒரு நடிகரா தான் ஸ்ரீதர் வலம் வந்திருக்காரு. இப்ப ஜீ தமிழ டெலிகாஸ்ட் ஆகக்கூடிய வள்ளியின் வேலன் அப்படிங்கிற சீரியல் நடிச்சு வந்திருக்காரு. ரொம்ப ஃபேமஸா டெலிகாஸ்ட் ஆகக்கூடிய இந்த சீரியல்ல ஹீரோயினோட அப்பா கதாபாத்திரம் நடிச்சு வந்துட்டு இருக்காரு. அவரோட நடிப்பு எல்லாரையும் வெகுவா கவர்ந்திருக்குது. இந்த நிலையில இப்ப ஸ்ரீதர் மாரடைப்பு காரணமா திடீர்னு காலமாயிருக்காரு. அவருக்கு வயசு 62. இவரோட மறைவு ஒட்டுமொத்த சின்னத்திரையையும் சோகத்துல ஆழ்த்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணவங்க எல்லாரும் இவர் மறைவு தாங்க முடியாம அவங்களோட இரங்கல் தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சின்னத்திரை வட்டாரத்துல பிரபல நடிகா வலம் வரக்கூடிய ஸ்ரீதர் ஏன் இறந்து போனார் அப்படிங்கிற செய்தி பல பேர் மத்தியில ஒரு மிகப்பெரிய தாக்கத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்குது. கடந்த கொஞ்ச நாட்களாவே அவருக்கு அப்பப்ப நெஞ்சு வலி ஏற்பட்டிருக்குதான். ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கும் போது கூட அதுக்கு நெஞ்சு வலிக்குன்னு சொல்லி அப்பவும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பாராம். ரீசெண்டா கூட அவர் இறந்து போறது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவரோட சீரியலுக்கான ஷூட்டிங் எல்லாம் முடிச்சுதான் அவர் வந்திருக்காரு. அதுக்கப்புறமா அவருக்கு நெஞ்சு வலி ஏற்பட்டு மாரடைப்பு ஏற்பட்டிருக்கு. அப்ப ஹாஸ்பிட்டல கூட்டு போய் செக் பண்ணப்ப இவர் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற அறிவிச்சிருக்காங்க. ரொம்ப நாட்கள் உடம்பு சரியாம இருந்து படுத்த படுக்கையா இருந்து இறந்து போயிருந்தா கூட இப்படி நோய்வாய்ப்பட்டு கஷ்டப்படுறதுக்கு இவர் இறந்து போயிடலாம் அப்படிங்கிற யோசிச்சிருப்பாங்க. ஆனா எப்பவும் போல ரொம்ப பிரிஸ்கா ஆக்டிவா சீரியல்லாம் நடிச்சுட்டு வீட்டுல வந்து எப்பவும் போல சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸா இருந்த ஒரு மனுஷனுக்கு திடீர்னு மாரடைப்பு ஏற்பட்டு அவர் இறந்து போன விஷயம்லாம் ஏத்துக்கவே முடியல அப்படிங்கிறது தான் மக்களோட கருத்தா வந்துட்டு இருக்கு. தமிழ் சின்னத்திரை மட்டும் இல்லாம எக்கச்சக்கமான மலையாள பிரபலங்களும் இப்ப இறந்து போயிருக்கக்கூடிய ஸ்ரீதருக்கு இரங்கல் தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.